எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து குளத்துல நீந்தி ஆற கடந்து சமுத்திரத்தை அடைஞ்சு அப்புறம் அந்த சமுத்திரத்துக்கே அரசனான இந்த தலைவருடைய கதை மீன் தொட்டி மீன்களுக்கு புரியாது. கலைஞர் நெஞ்சுக்கு நீதில ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு நாள் இரவு கூட நான் முழுசா நிம்மதியா தூங்கியதில்லைன்னு. பின்ன எப்படி தூங்க விடுவாங்க? சாதியும் ஏற்றத்தாழ்வும் இந்த காலத்திலேயே இன்னும் இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு சாதாரணமா ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு இளைஞன் தமிழ்நாட்டுடைய தலைவனானா சும்மா இருப்பாங்களா? அதுவும் அந்த இளைஞன் தன்னை பத்தி மட்டும் நினைக்காம தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டுடைய சுயாட்சியை பத்தி, தமிழர்களுடைய சுயமரியாதையை பத்தி எல்லாம் நினைச்சா ஆரியம் சும்மா விடுமா? கலைஞருடைய எதிரிகள் அவர் மேல காட்டின வன்மத்துக்கெல்லாம் அவர் பதிலா கொடுத்தது புன்னகையையும் அரசியல் நகர்வுகளையும் தான். அதிகாரங்கிறது நெருப்பு மாதிரி, அதை வச்ச சில பேர் எதெல்லாம் எரிக்கலாம்னு பாப்பாங்க. ஆனா கலைஞர் அதை வச்சு பல வீடுகள்ல விளக்கேத்தினாரு. கலைஞர் நமக்கு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க பல புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டியதில்லை. உங்க ஊர்ல அப்படியே காலார நடந்து போங்க. அவர் ஆரம்பிச்ச பல திட்டங்கள் கண்ணுல படும். அவர் கட்டின பல பாலங்களை கடந்துதான் போவீங்க. ஏதோ ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா அவர் கலைஞரால பலன் அடைஞ்சிருப்பாரு. அது இலவச பஸ் பாஸ் திட்டமா இருக்கலாம், முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவச கல்வியா இருக்கலாம், கலைஞர் காப்பீடு திட்டமா இருக்கலாம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், கலைஞருடைய வாழ்க்கை நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? கலைஞரை எதிர்த்தவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனா கலைஞரை வீழ்த்தினதா ஒருத்தர் கூட கிடையாது. இது திமுகவுக்கும் பொருந்தும்.